சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே தெரிகிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஸ் கிச்சனில் நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். மைசூர் பாக். இது பாரம்பரியப்படி செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 டம்ளர் கடலை மாவு, 2 டம்ளர் சர்க்கரையை நான் ஈஸியாக இருக்கட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அடுப்பில் வச்சு கிளறதில்ல, கிளியை வச்சு எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றி அதுக்கப்புறம் செய்கிறோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பித்தளை பாத்திரத்தை எடுத்துருக்கேங்க. அதில் ஃபஸ்ட்டு பொடி செஞ்ச சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ அது கூட இந்த சூடான பாலை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ். இப்போ இதில் 1 டம்ளர் நெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த 1 டம்ளர் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சதுனால விடாமல் கிளறுங்க, இல்லாட்டி கெட்டி ஆயிடும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது சுருண்டு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கிளறிட்டே இருங்க. இப்போ பாதி இது வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். இன்னொரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க.
இது விடாமல் கிளறணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்படி சென்டர்லேருந்து கடைசி வரைக்கும் விடாமல் கிளறணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் 5 மினிட்ஸில் எடுத்துடலாம். இப்போ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி சுருண்டு வருது பாருங்கள், இதுதான் பதம். நீ எடுத்து கொட்டிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டோங்க. இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு இப்படி ஈவன் பண்ணிக்குவாங்க. அப்போ பீசஸ் வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு மறுபடியும் டிஸ்பிளேயில் பார்க்கலாங்க. இப்போ டிஸ்பிளேயில் கட் பண்ணி வச்ச மைசூர் பாக்கு பீசஸ் பார்க்குறீங்க. இது நெய்லேயே செஞ்சங்காட்டி நல்லா ரிச்சாக டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். வேணும்னா நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நெய்யும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இப்படியே ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் ரிச்சாக வரும். செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.